அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக சிந்தனையிலே கஜேந்திர மோட்சம் என்ற ஒரு தலைப்பிலே சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு சமயம் ஊகு என்னும் கந்தரவன் தன் மனைவியோடு திரிகூட பர்வதம் என்னும் மலைப்பகுதியில் அமைந்த ஒரு சுனையில் நீராடி கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் தேவர் என்ற முனிவர் அங்கு நீராட வந்தார். மனைவியோடு மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்த ஊகு தன்னை அறியாமல் முனிவரின் பாதங்களை தீண்டிவிட்டான். ஊகு முனிவர் வேண்டுமென்றே தன்னை தீண்டிவிட்டான் என்று நினைத்த முனிவர் கோபப்பட்டு அவனை முதலையாக மாற்றினார். இதை எதிர்பாராத ஊகு அந்த சுனையில் முதலை உருவத்துடன் வாழத் தொடங்கினான். ஊகுவிற்கு ஏற்பட்ட கதி இத்ரி என்ற பாண்டிய மன்னனுக்கும் ஏற்பட்டது. திருமாலே கதி என்று முழுமையாக உணர்ந்த பின்னர் மன்னர் தன் ஆட்சியை துறந்தான். நற்கதி அடைய நல் வாழ்க்கையை மேற்கொண்டு ஒரு ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தான். ஒரு சமயம் அவன் வாழ்ந்து வந்த பகுதிக்கு அகத்திய முனிவர் வருகை புரிந்தார். திருமாலை மனதில் இருத்தி தியான நிலையில் இருந்த இத்ரிமுனன் அகத்திய முனிவர் வந்ததை உணரவில்லை. ஆனால் அகத்தியரோ இத்ரிமுனன் தன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து மதயானையாக திரிவாயாக என்று சபித்து சென்றார். அகத்திய முனிவர் சாபத்தினால் இந்திரமுனன் யானையாக மாறினான். யானையாக மாறிய இந்திரமுனன் திரிகூட பருவத்தில் வாழத் தொடங்கினான். ஒரு நாள் சுனையில் நீராடி கொண்டிருந்த யானையின் காலை ஒரு முதலையானது கவ்விக்கொண்டது. யானை தன் காலை முதலையின் பிடியிலிருந்து விடுவித்து கொள்ள முயன்றது. அது முடியாமல் போகவே துதிக்கையினால் முதலையை அடித்து பார்த்தது. அப்போதும் முதலையின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள இயலவில்லை. சக யானைகள் தங்கள் தலைவனை காப்பாற்ற முயன்றன. ஆனால் அனைத்து முயற்சிகளும் தோல்வியிலே முடிந்தன. எனவே ஒரு கட்டத்தில் எல்லா யானைகளும் பயந்து போய் ஒவ்வொன்றாய் அங்கிருந்து சென்று தங்களை காத்து கொண்டன. முதலிடம் அகப்பட்டு நின்ற அந்த கணத்தில் கஜேந்திரனுக்கு முற்பிறவியில் தாம் திருமால் அடியவனாய் இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. அவன் ஒருவனாலேயே தன்னை காக்க முடியும் என்ற முழு நம்பிக்கை வைத்து ஆதி மூலமே காத்தருள்வாயாக என்று உரக்க குரல் எழுப்பி சரணடைந்தது. கஜேந்திரனின் அபயக்குரல் வைகுந்தத்தில் இருந்த பகவானின் காதுகளில் விழுந்தது. உடனே கருடன் மீது ஏறி தன் சக்கராயத்தை முதலையின் மீது ஏவினார். சக்கராயுதம் முதலையின் வாயை பிளந்தது. முனிவரின் சாபத்தினால் முதலையாக வாழ்ந்த ஊகு இப்போது சாம விமோசனம் பெற்று சுயரூபம் அடைந்தான். திருமால் அடியவரான கஜேந்திரனின் காலை பற்றியதால் சாப விமோசனம் கிடைக்கப் பெற்றான். நாராயணன் தன் பக்தனான யானை கஜேந்திரன் தன் கைகளால் தடவ கஜேந்திரன் இந்திரயுப்தன் சுய உருவம் பெற்றெழுந்தான். பின்னர் மோட்சம் பெற்றான். இதுவே கஜேந்திர மோட்சம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.